கோவை RS புரத்தில் ஹோலி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுடன் நமது செய்தியாளர் சுஜாதா நிகழ்த்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வண்ணங்களின் திருவிழாவாக கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகை கோவையில உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருதுன்னே சொல்லலாம். வட மாநிலத்தவர்களுக்கான பிரத்யேகமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதற்காக கோவையில வட மாநிலத்தவர்கள் அதிகமாக இருக்கும் பகுதி வந்து RS புரம். இந்த பகுதியில் தற்போது ஹோலி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நம்ம நேரடியாக பார்க்கலாம். பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள் என அனைவரும் தங்களுக்கு ஹோலி பண்டிகை கொண்டாடும் விதமாக கலர் பொடிகளை தூவி வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க. அந்த ஹோலி பண்டிகை பத்தி பேசுறதுக்காக நம்மோட ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம், எப்படி ஹோலி பண்டிகை கொண்டாடுறீங்க? ஹாப்பி ஹோலி! ஹோலி பண்டிகை எப்படி கொண்டாடிட்டு வரீங்க? எவ்வளவு நாளா இதுக்கு தயாராகிட்டு வரீங்க? இது வந்து ஒரு மாசமா தயார் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இது கலர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆர்கானிக் கலர்ஸ் தான். நம்ம வந்து தண்ணி வேஸ்ட் பண்றது கிடையாது. ஒன்லி வித் ட்ரை கலர்ஸ் வி பிளே ஹோலி. இதுக்கு பல விதமான பலகாரங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு மாசமா இது பிளானிங் பண்ணிட்டு இங்க இருக்கிற கம்யூனிட்டி, எல்லா கம்யூனிட்டிக்காரங்களும் வந்து இங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரும் இந்த ஹோலி பண்டிகை நம்ம சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஓகே, ஸ்வீட்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்கன்னு சொன்னா என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் நீங்க தயாரிச்சு இது பண்ணிருக்காங்க? गुजिया, we make गुजिया, पुआ and jalebi, kachori, puri. Gujia and thanda is the most important drink for the holy occasion. Thandai. அது ஒரு குளிர் பானம். That's what. which is made with milk and badam and all the thandai is made with milk, badam, soft. This has a cold, we feel better, nice when we drink. வெயில் காலத்துக்கு அது ஒரு குளிர் பானமா இருக்கு. சோ அதுதான் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ட்ரிங்க் இந்த ஒரு பண்டிகையில. சரிங்களா? ஓகே, நம்ம நேரடியாவே இப்ப பார்த்திருப்போம் இவங்க எந்த அளவுக்கு உற்சாகமாக தங்களோட ஹோலி பண்டிகையை கொண்டாடிட்டு வராங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வட மாநிலத்தவர்கள் மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற தமிழ் மக்களும் இவங்க கூட சேர்ந்து கொண்டாடிட்டு வரதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையினால செய்யப்பட்ட கலர் பொடிகளை தான் இவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முழுவதுமாக, அதாவது தண்ணீரை வீணாக்காமல் கொஞ்சம் தண்ணியிலேயே இவங்க வந்து ஹோலி பண்டிகையை கொண்டாடிட்டு வரதை பார்க்க முடியுது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் சுஜாதா.